Hello students, good afternoon all. Now quickly open your workbook and come on to the page number 82, worksheet number 23. Today we don't have any new topics to see, just we are going to solve some puzzles. Already you have done some puzzles like this, so you know how to solve these puzzles. So if they given down means you have to come top to bottom. Then across means you have to come with left to right. Okay. Before that you have to concentrate on the number. So if they give 1 means in across la vanda 1 கொடுத்திருக்காங்க அப்படினா across means left to right. So left to right la 1 எங்க இருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா இங்க இருக்கு. ஓகேவா? So இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணனும். So in the first question what they ask, because the matchbox was wet, the matches did not produce any dash. So what is the answer here? If the matchbox is wet, it can't make dash. Matchbox வந்து wet ஆயிடுச்சு அப்படினா அது வந்து எதை produce பண்ணாது? So answer is spark. So எப்படி எழுதணும்? spark அப்படிங்கிற ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும்? First question எங்க இருக்குன்னு பார்க்கணும் first. Then அது டவுனா இல்லை அக்ராஸான்னு பார்க்கணும். அக்ராஸ். ஸோ அக்ராஸ்னால் லெஃப்ட் டு ரைட்டில் எழுதணும். ஸோ அதுக்கு அப்ளிகபிளாக இருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்பார்க் தான். ஸோ ஸ்பார்க் இங்கே எழுதணும் அப்படின்னா ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்பார்க் SPARK ஸ்பார்க். ஸோ 5 letters ஆர் தேர். ஸோ இங்கேயும் 5 boxes கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஸ்பார்க் அப்படிங்கிறது நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா flowers like roses and jasmine have a dash smell. So second question we have to come top to bottom because they given down. So question number 2 top to bottom இங்க இருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 and 8 boxes are there. ஸோ ஆன்சர் வந்து கொஞ்சம் லென்த்தி வேர்டாக இருக்கும். So in flowers like rose and jasmine have a dash smell. So rose, jasmine இந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான ஸ்மெல்மா இருக்கும்? பேட் ஸ்மெல்ல இருக்குமா? No. It has a pleasant smell. So answer is pleasant. PLEASANT pleasant. So pleasant smell அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸை நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும். PLEASANT. ஸோ pleasant அப்படிங்கிறது இங்கே எழுதணும் அப்படின்னா ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ we can answer pleasant. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் brave. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட் ஆஃப் brave எங்கே கொடுத்துருக்காங்க? டவுனில். ஸோ we have to come from top to bottom. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. கொஸ்டின் நம்பர் 3 top to bottom. So what they asked? Another word for opposite of brave. So what is mean by brave? braveனா வந்து நல்லா தைரியமாக போல்டாக இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்போசிட் வேர்ட் கவர்டு. கவர்ட்லியாக இருக்கிறது அப்படின்னா என்னது? ஸோ தமிழில் கோலத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கவர்டு. ஸோ ஆன்சர் இஸ் கவர்டு. COWARD கவர்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அனதர் வேர்ட் ஃபார் ஷியோர். ஸோ ஃபோர்த் கொஷின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டவுனில் கொடுத்துருக்கனால டாப் டு பாட்டம் வரணும். ஸோ எவ்வளோ ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க? பாக்ஸஸ் 1 2 3 4 5 6 7 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு லென்த்தியான வேர்டாக தான் இருக்கும். ஸோ கொஷின் என்னது? ஷியோர் அப்படிங்கிற வேர்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்ன? அனதர் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் certain. CERTAIN certain. The next question, it was dash of Nilav to tell his bully not to threaten him. Fifth question, top to bottom. Here 1 2 3 4 boxes are there. So the small answer, it was bold. BOLD. It was bold of Nilav to tell his bully not to threaten him. So answer is bold. Next question, to move oneself in a warm and comfortable place. We have seen this definition in a poem, Juggling Granny.
ஜக்லிங் கிரானி அப்படிங்கிற போயமில் நம்ம இந்த டெஃபினேஷன் பார்த்தோம். டு மூவ் ஒன் செல்ஃப் இன் எ வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுள் பிளேஸ். ஸோ இது எதனோட டெஃபினேஷன், எனதோட மீனிங், எந்த வேர்டோட மீனிங்? ஸோ ஆன்சர் இஸ் ஸ்னக்லிங், ஸ்னக்கிள், SNUGGLE, snuggle. So sixth question, top to bottom. So snuggle, SNUGGLE, snuggle. The next question, my younger sister creates a dash whenever she has to take a bath. So answer is fuse, FUSS, fuse. ஃபியூஸ் மீன்ஸ் அன்வான்டாக வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி லெவலுக்கு போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அன்வான்டான விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஓவர் ஜாய் ஆகிறது தான் நம்ம ஃபியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். FUSS, ஃபியூஸ். த நெக்ஸ்ட் கொஷின், 8th, த வாட்டர் பார்க் வாஸ் டேஷ் வித் த லாஃப்டர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ 8th கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸில் இருக்குது. ஸோ அக்ராஸ் மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட்டில் வரணும். எங்கே இருக்குது 8th கொஷின்? ஸோ ஹியர். The water park was dashed with the laughter of children. Bustling, BUSTLING, bustling. So next question, I dashed into my brother's room to check if the lights were on his room. So the answer is peep, 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 peep. So we have left one question, sixth question, the state of being alone. So the state of being alone அப்படிங்கிற மீனிங் என்னது? Solitude. Sixth question across. So we have to come from left to right. Question number 6 is here. Solitude, SOLITUDE, solitude. Okay students, if you go forward in page number 65, worksheet number 6, they given some poems for practice. So you have to practice this poem. How you will practice? You have to read this poem first, then you have to find out what is the rhyming scheme, then what is the rhyming words are there. You have to read every poems. Totally there are 6 poems. So you have to read all the 6 poems and you have to find the rhyming words for all the poems. Then you have to find the rhyming scheme for all the poems. Then you have to find out what is the theme of this poem. For example, if you read this poem, here comes the peacock. If in the poem read பண்றீங்க அப்படினா you have to find what is the theme of this poem. Okay. This is the homework for you. Okay students, now you are move on to the page number 83, worksheet number 24. So in page number 83 we have some exercise, punctuation marks. Complete the sentences by adding correct punctuation marks. So first we have to read the sentence, then only we can understand it is a question sentence or it is a telling sentence or it is a surprising sentence. Then based on the sentence we have to add the punctuation mark. Okay, so first question, how are you doing? So this is the question sentence because the sentence starts with WH question word. How அப்படிங்கிறது என்னது? ஒரு question word. So end of the sentence you have to add question mark. So இங்க என்ன punctuation mark வரும்னு பாத்தீங்க அப்படினா question mark நம்ம எப்படி போடுவோம்? So like a hook. Then second question, how shocked I was yesterday.
So the word question, the sentences start with question word, but when we read we can understand it is a surprise sentence because we can see here word shocked. So shocked, surprise ஆகிறதுலாம் நம்ம என்ன சென்டென்ஸ்னு பார்த்தோம், surprise சென்டென்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. So how shocked I was yesterday is the surprise sentence. So you have to add the punctuation mark, exclamation punctuation mark. So exclamation எப்படி இருக்கும், லைக் ஒன் போட்டு கீழே ஒரு டாட் வைக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் exclamation mark. Already you know that punctuation marks. So next question, I dreamed about walking in the forest. I dreamed about walking in the forest. So this is a telling sentence because இங்கே எந்த ஒரு கொஷின் ரைஸ் பண்ணல, தென் எனி சர்ப்ரைஸ் இல்லை, எந்த ஒரு ஆர்டர் எதுவுமே நமக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் அ டெல்லிங் சென்டென்ஸ். ஸோ டெல்லிங் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன வரும் அந்த சென்டென்ஸோட எண்டில், ஃபுல் ஸ்டாப். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் நீங்கள். தென் வாட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, வாட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. The sentences start with what, but what a interesting story அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒரு ஃபேப்லஸான ஸ்டோரி, என்ன ஒரு அதிசயமான ஸ்டோரி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஒரு ஸ்டோரி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ஸோ அது வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சே பார்க்கல. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லையா, இந்த ஸ்டோரியில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் இந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, வாட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ சர்ப்ரைசிங் சென்டென்ஸ். ஸோ இங்கே என்ன பஞ்சுவேஷன் மார்க் வரும், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஒன் போட்டு கீழே ஒரு டாட் வைப்போம் இல்லையா, ஸோ அதுதான் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, த டாக் ஏட்ஸ் த ஃபுட் டிடன்ட் இட். ஸோ ஒரு கொஷின் டேக்கில் கொடுத்துருக்காங்க, கொஷின் டேக் வந்துச்சு அப்படின்னாலே என்ன வரும், ஆஃப்டர் தட் கொஷின் டேக் we have to add question mark only. Okay, so here you have to put a question mark. Now move on to the question number 2. Rewrite the passage by adding correct punctuation marks. ஸோ இங்கே வந்து இவ்வளோ நேரமாக சென்டென்ஸில் பார்த்தோம், பட் இங்கே ஒரு பேராகிராஃப் மாதிரி ஸ்மால் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கரெக்டான பஞ்சுவேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அக்டோபர், ஐ வாஸ் வாக்கிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அக்டோபர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. தென் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து அந்த வர சப்ஜெக்ட் ஆர் வேர்டை வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு. ஸோ ஒரு இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அக்டோபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டெல்லிங் சென்டென்ஸாக இருக்கிறனால நம்ம இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் த அக்டோபர் யூ ஹாவ் டு புட் ஒன் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட், ஐ வாஸ் வாக்கிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இதோட ஒரு சென்டென்ஸ் முடியுது, அதனால் ஸ்கூல் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டிசைடட் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் த கார்டன் பிஃபோர் ஹெட்டிங் ஹோம் ஆஸ் சூன் அஸ். அப்போது ஹெட்டிங் ஹோமுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் சூன் அஸ் I entered the garden, a friend of mine spotted me. So spotted me க்கு அப்புறம் ஒரு full stop. Next, how are you? She asked. I said, it is so nice to see you. I am good. So I am good க்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் அவங்க இந்த மார்க் மட்டும் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஒரு பேராகிராஃப் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட எண்டில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஓகே, now move on to the question number 3. Rewrite the following questions correctly. Will be coming home for dinner. ஸோ எப்படி இந்த கொஷினை வந்து ரீரைட் பண்ணலாம், அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஷினில் அந்த வேர்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்டராக இல்லாமல்.
ஸோ அந்த கொஷின் ஃபார்மேட்டுக்கு நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம இந்த கொஷின் கேட்கலாம்? வில் தே பி கம்மிங், வில் தே பி கம்மிங் ஹோம் ஃபார் டின்னர். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வில் தே பி கம்மிங் அப்படின்னு இருக்குன்னா இங்கே வில் அப்படிங்கிற வேர்டு எக்ஸஸாக இருக்குது. ஸோ வில் தே பி கம்மிங் ஹோம் ஃபார் டின்னர். மறக்காமல் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கொஷின் மார்க் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆர் த பாய் லாஃபிங் லவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாய் அப்படிங்கிற ஒரே ஒரு பாய் சிங்குலராக தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஆர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர் எப்போ தான் வரும்னு சொல்லியிருக்கோம் நம்ம? ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கிறப்ப தான் நம்ம ஆர் அப்படிங்கிற வேர்பு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாய் வந்து சிங்குலர்னால ஈஸ் த பாய் லாஃபிங் லவ்லி, ஈஸ் த பாய் லாஃபிங் லவ்லி. இன்ஸ்டீட் ஆஃப் ஆர் ஜஸ்ட் வி ஹாவ் டு ஆட் இஸ், ஐஎஸ் இஸ். ஜஸ்ட் ரிமூவ் ஆர், ஏஆர்இ, ஆர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஈஸ் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐ வில் கோ டு த மார்க்கெட். ஸோ ஐ வில் கோ டு த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஆன்சர் தான் இருக்குது, கொஷின் சென்டென்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ கொஷின் கேட்குறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா வில் ஐ கோ டு த மார்க்கெட், ஜஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் வந்து முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஸோ வில் ஐ கோ டு த மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஹவு டிட் யூ மேனேஜ் டு க்ளீன் த என்டையர் ஹவுஸ் டுடே? ஸோ ஆன்சர் இஸ் ஹவு டிட் யூ மேனேஜ் டு க்ளீன் த என்டையர் ஹவுஸ் டுடே. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க பட் எண்ட் ஆஃப் த சென்டென்சஸில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. பட் கொஷின் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பஞ்சுவேஷன் மார்க் வரணும்? இங்கே கொஷின் மார்க் வந்திருக்கணும். ஸோ அதுதான் இங்கே மிஸ்டேக். ஸோ இந்த சென்டென்ஸ் எடுத்து ரீரைட் பண்ணி அப்படியே எழுதுங்க. தென் கொஷின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Okay students, now quickly open your student reader book and come on to the page number 58, SR number 1. So this is the unit recap. So in the third unit what we have learned? Introduction to poetry அப்படிங்கிறதா நம்மளோட theme. So introduction to poetry அப்படிங்கிற themeல நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு ஒன்ஸ் recap பண்ணிக்கலாம். So first we have learned the difference between poetry and prose. What is the difference between prose and poetry? So poetry will give a strong feelings, but in prose we can't expect the strong feelings or emotions. Yes or no? Yes. Just they will provide information or explanation, that's all. They will not give any strong feelings. Then the poetry, it is used sometimes to express idea and feelings about life and everyday things, but the prose is used to in everyday life to express ideas. Then the poetry can give musical express. Yes or no? Yes, we have some rhyming words, rhyming schemes, but in prose we don't have any rhyming words or rhyming schemes. So there is no musical quality. Then in poem we have only stanzas and lines, but in lessons we have paragraphs and sentences. So these are the difference between poetry and prose. Okay, let's we move on to the page number 59. In page number 59 we have types of sentences. So what we have learned about the types of sentences? In English we have 4 types of sentences. First one is telling sentence, surprise sentence, question sentence and imperative sentence. Okay, what is meant by telling sentence? The sentences tells us fact or opinion. Just அது வந்து ஒரு information or fact and opinion வந்து நமக்கு deliver பண்ணும். just அவ்வளோதான். அதே மாதிரி the telling sentences ends with full stop. Then surprise sentenceனா வந்து these sentences show strong feelings or surprise. நம்ம அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் கிடைக்கும் ஆர் ஒரு சர்ப்ரைஸ் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சர்ப்ரைஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்ப்ரைஸ் சென்டென்ஸ் ஆர் ends with exclamation mark. Okay, the next one question sentences. So these question sentences ask questions. Also the question sentenceல எப்படி ஸ்டார்ட் ஆகும்? question words like what, which, whom, who, whose இந்த மாதிரியான வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். தென் இட் ends with question mark.
இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம் நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரைமிங் வேர்ட்ஸ்? ஸோ எல்லா போயம்லேயும் நம்ம வந்து அந்த போயம் லைன்ஸை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருக்கும், சிமிலர் சவுண்ட்ஸோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்டார், ஆர், ஹை, ஸ்கை, லைட், நைட். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி எண்ட் ஆகுது, சேம் சவுண்டில் வந்து எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த சேம் சவுண்டில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைமிங் ஸ்கீம். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் த ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம வந்து ரைமிங் ஸ்கீம் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஆர், ஸ்டார் இது ரெண்டும் வந்து ஒரே சவுண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ரெண்டுக்குமே ஏ அப்படிங்கிற நேம் வைப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை, ஹை, ஸ்கை. ஸோ ஹை அண்ட் ஸ்கை தீஸ் ஆர் சிமிலர் சவுண்ட், பட் இது ரெண்டும் எது கூட மேட்ச் ஆகல, ஆர் கூட ஸ்டார் கூட மேட்ச் ஆகாதனால நம்ம இதுக்கு பி அப்படின்னு நேம் வைப்போம். ஸோ இதுதான் நம்ம ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Then we have learned how to change a telling sentence to yes or no questions. So if there is any helping verb, what we can do? The question will be, ஸோ ஒரு சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், we have to write that helping verb. After that we have to write the subject. Yes or no? Yes. The next பார்த்திங்க அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மெயின் வேர்பை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மெயின் வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்குது, ப்ரெசென்ட்டில் இருக்கா, பாஸ்ட்டில் இருக்கா, இல்லை ஃப்யூச்சரில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஷின் மேக் பண்ணணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹவு டு சேஞ்ச் டெல்லிங் சென்டென்சஸ் டு எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக் ஆர்கனைசர். ஒரு போயம் ரீட் பண்ணதுக்கப்புறமா வந்து வாட் வி கேன் ஃபீல், வாட் வி கேன் சி, வாட் வி கேன் டேஸ்ட், இந்த மாதிரியான கொஷின்ஸ். அந்த போயமில் வந்து நம்மளால் என்ன ஃபீல் பண்ண முடியும், என்ன டேஸ்ட் பண்ண முடியும், ஸோ என்ன ஹியர் பண்ண முடியும், இந்த மாதிரியான கிராஃபிக் ஆர்கனைசர் வந்து நம்ம ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் டேக். ஸோ கொஷின் டேக்கில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஒரு டேக் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருக்கா இல்லை பாசிட்டிவ்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இஃப் த சென்டென்ஸ் இஸ் இன் பாசிட்டிவ் மீன்ஸ் வி ஹாவ் டு ஆட் த கொஷின் டேக் இன் த நெகட்டிவ் மேனர். இதே கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கொஷின் டேக் வில் பி பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கொஷின் டேக் அப்படின்னு சொல்கிறோம். தென் கொஷின் டேக் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும். ஆர் நாட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம ஆரின்ட் அப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மாடல் வேர்ப்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா மாடல் வேர்ப் வச்சு நம்ம அப்படியே கொஷின் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஹெல்பிங் வேர்ப்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், ஹெல்பிங் வேர்ப். மாடல் வேர்ப் அப்படின்னா ஷுட், மஸ்ட், ஹாவ் டு, கேன், குட், மஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம மாடல் வேர்ப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் பார்த்தோம், ஹி, ஷி, இட், ஐ, வி, யூ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஐஎம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோட கொஷின் டேக் என்ன வரும், ஆம் ஐ போடாமல் ஆர் ஐ அப்படி மாதிரி ஆரின்ட் ஐ இந்த மாதிரி நம்ம போடணும்னு பார்த்தோம். ஸோ கொஷின் டேக் அப்படின்னா என்னது, ஜஸ்ட் கொடுத்துருக்க சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவில் கொஷின் டேக் ஆட் பண்ணணும். கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் மேனரில் நம்ம கொஷின் டேக் ஆட் பண்ணணும். கொஷின் டேக் வந்து ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்னைக்கு இந்த இதில். நெக்ஸ்ட்டு நமக்கு we have one poem, Two Little Kittens. We will discuss in the next class. Okay students, I think today's class is over. Thank you all. Bye.